திருச்சிற்றம்பலம். இன்று நாம் சாக்கிய நாயனாரை பற்றி பார்க்கிறோம். திருச்சங்கமங்கை என்னும் பகுதியில் வேளாளர் குலத்திலே சாக்கிய நாயனார் என்ற பெரியவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் மெய்ப்பொருளை நன்றாக ஆராய்ந்தவர், எல்லாம் உயிர்களிடத்தும் அன்பு கொண்டவர், பிறப்பும் இறப்பும் வரும் பிறவித் தொடர் நிலையை மென்மேலும் செல்லாமல் இப்பிறவிலேயே அதில் இருந்து நீங்குவேன் என்று கருத்து கொண்டார். அதற்காக அவர் தம் ஊரை விட்டு மதில்கள் சூழ்ந்த காஞ்சிபுரம் என்ற நகரை அடைந்தார். அங்கு மெய்யறிவு பெறுவதற்குரிய பல வழிவகைகளை நாடி முதலான சாக்கியர்களை பௌத்த மதத்தினை அடைந்தார். அவர்கள் கூறும் தர்ம வழியிலே நின்று பிறப்பை ஒழிக்கும் உறுதிப்பாட்டின் வழியை ஆராய்ந்தார். பௌத்த சமய நூல்களை படித்தார். பிறகு பௌத்த சமய முடிவையும் மற்ற புற சமயங்களின் முடிவுகளையும் ஆராய்ந்து அவையெல்லாம் உண்மை பொருளினை உணர்த்துபவை அல்ல என்பதையும் புரிந்து கொண்டார். சிவபெருமானின் திருவருள் கூடியதால் அழிவில்லாத சிவநன்னறியை உண்மை பொருள் என பெரிதும் நல்லுணர்வு பெற்றார். ஒருவன் எந்த நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் சிவபெருமானின் திருவடிகளை மறவாதிருத்தல் ஒன்றே உறுதிப்பொருள் என்று சாக்கிய நாயனார் கருதினார். அதனால் அவர் தம்முடைய பௌத்த கோலத்தை நீங்காமல் தூய சிவத்திடம் பேர அன்பு கொன்று அன்பினால் சிவபெருமானை மறவாது நினைத்து விளங்கலானார். நாள்தோறும் சிவலிங்கத்தை கண்டு வழிபட்ட பின்னரே உணவருத வேண்டும் என்ற ஓர் உறுதியை கொண்டார். ஒரு நாள் சாக்கிய வேடம் தாங்கிய அப்பெரியவர் ஒரு வெளியிடத்திலே சிவலிங்கம் ஒன்றை கண்டார். கண்டதும் மனதில் பெரும் மகிழ்வு கொண்டு சிவ அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று பதைபதைத்து தாம் செய்யும் செயல் என்னவென்றே தெரியாமல் அருகில் இருந்த ஒரு கல்லை எடுத்து அதையே மலராக பாவித்து சிவலிங்கத்தின் மேல் அர்ச்சிப்பது போல் அந்த கல்லை எறிந்தார். தம் குழந்தைகள் தம் மீது உள்ள அடங்காத அன்பினால் இகழ்வார்கள் அல்லவா? வன் செயல்கள் புரிந்தாலும் பெற்றோர்கள் அச்செயல்களை கண்டு மகிழ்வார்கள் அல்லவா? பெற்றோர்களுடைய மகிழ்ச்சியை கண்ட குழந்தைகளும் தங்கள் வன் செயல்களில் இன்பத்தை மட்டும் உணர்கிறார்கள். அது போன்ற சிவவாக்கியர் வேடம் பெரியவர் கல்லெறிந்து சேர்க்கையை கண்ட சிவபெருமான் மகிழ்ச்சித்தான் கொண்டார். அடுத்த நாள் சாக்கிய வேட பெரியவர் சிவலிங்கத்தை கண்டு அர்ச்சித்த பின்புதான் உண்பது என தம் நிதிப்படி முந்தைய நாளில் அன்பின் அர்ச்சனையாக சிவலிங்கத்தின் மீது கல்லெறிந்ததை பற்றி நினைத்தார். நேற்று எனக்கு இந்த எண்ணம் தோன்றும்படி செய்தது, அதை நிகழ்வித்தது சிவபெருமானின் திருவருளே ஆகும் என்று துணிந்தார். அதுவே தம் செய்யும் திருத்தொண்டாக மேற்கொண்டு தினந்தோறும் சிவலிங்கத்தை கண்டு கல்லெறிந்து விட்டு வழிபட்டு வந்து ஆயினும் தம் கொண்டிருந்த சாக்கிய வேடத்தை களையாமல் இருந்தார். அன்பு நெறியில் கல்லெறிதலை நாள்தோறும் வழுவாமல் செய்து வந்ததால் அந்த மெய்த்தொண்டு சிவபெருமானுக்கு சிறந்த பூஜையாயிற்று. சாக்கிய நாயனார் கல்லெறிந்த செயலும் அன்பு செயலே என்று கருதினால் கண்ணப்பரது செருப்படியும் இறைவனது திருமுடியில் பொருந்தது பெற்றதாயிருக்குமே. இவ்வாறு சாக்கிய நாயனார் சிவலிங்கத்தின் மீது கல்லெறிந்ததும் திருத்தொண்டு செய்து வரும் காலத்தில் ஒரு நாள் சாக்கிய நாயனார் திருவருள் சோதனையினால் தமக்கு வழிபாட்டை அயர்வு மிகுதியால் மறந்து உணவு கொள்வதற்காக சென்றார். அப்போது தம் திருத்தொண்டில் இருந்து மறந்துவிட்டோமே நினைவு அவருக்கு தோன்றியது. உடனே அவர், இன்றைக்கு எமது பெருமானை கல்லெறிந்து வழிபட மறந்தேனே என்று நினைத்து உணவு உண்ணாமல் இருக்கையிலிருந்து பெருவித விருப்பத்தோடு மிக விரைந்து சென்று சிவலிங்க திருமுன்னே நின்று ஒரு கல்லை எடுத்து சிவலிங்க பெருமான் மீது எறிந்தார். சிவபெருமான் அவரது அன்புக்கு எளியராய் உமாதேவியரோடு காட்சி தந்து ஆகாயத்தில் எழுந்தருளினார். அவரை சிவலோகத்துக்கு அழைத்து சென்றார். திருச்சிற்றம்பலம்.